ஹலோ காய்ஸ் சரங்கே நான் தான் உங்கள் லவ்லி லியாவில் இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம டேங்க் தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமிஷ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இது வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்டு. ஆனிவர்சரி ஒருத்தவங்க ஆனிவர்சரிக்கு வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட ஆனிவர்சரி தான். ஓகே, சிஸ்டர் மித்ரா சிஸ்டரோட ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி சிஸ்டர் மித்ரா அண்ட் விஜய். ஓகே, இப்போவும் போல் எப்போவும் சேர்ந்து ஹாப்பியாக வாழுங்க. ஓகே, இதுக்கு மேலே எனக்கு என்ன வாழ்த்து தெரியல. வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய பொண்ணு ஒன்றும் கிடையாது. ஸோ ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேடா, நம்ம ரொம்ப பேசணும். நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஸ்டோரியோட நேம், அதாவது டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா கண்ணாலே கொல்லாதே, இதுதான் டைட்டில். அவங்க கேட்ட மாதிரி அந்த இதில் தான் பேஸ் பண்ணி நான் அந்த ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் சொன்னாங்க. ஓகே, அதாவது என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி ஒரு கேரக்டர், எப்படி வந்துட்டு அந்த கேரக்டர் இருக்கணும், ஹீரோவோட கேரக்டர் என்னது, ஹீரோயினோட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன ரிலேஷன் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. டைட்டில் என்னது, ஓகே, ஸ்டோரியும் என்னதே. ஸோ ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, வளர்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே பார்த்தோம் அப்படின்னா காலேஜில் தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஷெரினும் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு மேம் தான். ஓகே, ஒரு வயசான ஒரு மேம். எப்படி சொல்கிறது, ஒரு வயசுனால் ரொம்ப வயசு இருக்காது, ஒரு 55 அந்த அவ்வளோதான் இருக்கும் வயசு. அந்த மேம் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி எதுனா வச்சுக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எதுவும் சொல்கிறீங்களா, நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்ருக்காங்க. பட் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மேக்ஸ்னே வச்சுக்கலாம், மேக்ஸ் தானே யாருக்கு பிடிக்காது. ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க 2 பேருக்கு அப்படி தலையெல்லாம் சுற்றிட்டு ஒரு மாதிரி தூக்கமாக வருது. நீங்கள் ஒரு பக்கம் கிறங்கி விழுந்துட்ருக்கீங்க, அவன் இன்னொரு பக்கம் அப்படி வலி, எப்படி சொல்கிறது, வாய் வலி அங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு அப்படி தூங்கிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே வந்துட்டு உள்ளே போகிறீங்க. டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சிட்டிங்க. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஷெரினை பார்த்தா அவள் அப்படியே பாதி பரலோகம் போன மாதிரி கிடக்குறா. நீங்கள் அப்படியே தலையிலே ஒன்று வைக்கிறீங்க. அவள் அப்படியே போயிட்டு டொம்முன்னு அந்த பெஞ்சில் வந்துட்டு அப்படியே மூட்டிட்டு அப்படியே எழுந்திக்கிறா. ஏய், என்னடி ஆச்சு, எதுக்கிட்டு இப்படி அடிச்ச, மண்டை வேறு வலிக்குது, பாத்தீசி கையை வச்சு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறா. நீங்கள் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு, என்னன்னு தெரியலடி, உன்னை அடித்தா எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா, உன்னை அடித்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுடி, அதனால தான் உன்னை அடிச்சிட்டே இருக்கேன். இன்னொரு வாட்டி கையை மேலே வச்ச மாவளே உன் கையை வெட்டி காக்க போட்டுருவேன். ஆமாம், சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே திரும்பிட்டு கிளாஸ் தான் கவனிக்க ட்ரை பண்ணுறா. பட் முடியலை. 2 பேரும் அப்படியே மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டு அப்படியே அவ்வளோதான், பார்க்க முடியல, கவனிக்கவும் முடியல. அப்படியே வந்து மறுபடியும் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. அப்படியே பெஞ்சில் 2 பேர் படுத்துட்டீங்க. அங்கே வந்து பறந்து வருது ஒரு டஸ்டர். அப்படியே வந்துட்டு நீங்கள் அது வந்துட்டு எந்திக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. அது வருதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னே தெரியல. டக்குன்னு உங்கள் ஹேண்டை வச்சு பிடிச்சிட்டிங்க. அந்த மேமே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு அப்படி பார்க்குது. எப்படி இவ பிடிச்சா, கேட்ச் பிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்காங்க. நீங்கள் இன்னும் ஸ்டில் படுத்தா இருக்கீங்க. பெஞ்சில் உங்கள் தலையை பேஸ் ஆச்சு படுத்தா இருக்கீங்க. பட் உங்கள் ஹேண்டை மட்டும் இப்படி தூக்கி பிடிச்சிருக்கீங்க. கிளாஸே அப்படி 2 பார்க்குது. என்னடா இது இப்படி ஹீரோயிசம்லாம் காட்டிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு, என்ன மேம் டஸ்ட்டை தூக்கி இங்கே மேம் வீசுறீங்க, நீங்கள் அங்கே தானே மேம் போர்டு இருக்கு, அங்கே தான் நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணணும், இங்கே தூக்கி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கேட்குறீங்க. அவங்கள வண்டையாக கிழிக்கிறாங்க, பிச்சு நாட்டுறாங்க. நீ எல்லாம் எதுக்கு தான் காலேஜுக்கு வரேன், வந்து ஒன்று தூங்குற என்ன பேசிகிட்டு இருக்கிற, இந்த அளவுக்கு தான் வரியா நீ அப்படி அப்படின்ட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்கள பயங்கரமாக கல்வி ஊற்றுறாங்க. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு எதுவுமே கவனிக்கலாம். அவள் அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கா, பயங்கரமாக தூங்கிட்டுருக்கா. அவளுக்கு இது வந்துட்டு ஜாமம் மாதிரி, மிட் நைட் ஆன மாதிரி அவள் வந்து அப்படி தூங்கிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீ தூங்குடி உனக்கு வாழ்வு தான் அப்படிங்கிற மாதிரிட்டு பார்த்துட்டா. சைடு கண்ணால் அப்படி அவளை கீழே பார்த்துட்டு வேறு அப்படி உங்கள் மேம் பார்த்துட்ருக்கீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இங்கே பக்கத்துலேயே ஒன்று தூங்கிட்டுருக்கீங்க ஒன்று அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, உங்கள் பக்கத்தில் ஒருத்தி தூங்கிட்டு அவளை எழுப்பிட்ரு அப்படின்ட்டு கத்துறாங்க. நீங்களும் அவளை வந்துட்டு அப்படியே மண்டையிலே ஒன்று வைக்கிறீங்க. அவள் எருமை சனி எப்போ பார்த்தாலும் ஏந்தி என்னை அடிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே நான் வைக்கிறா. ஏய் நீ லூஸு, இப்போ நான் அடிக்கலடி, அவங்க தாண்டி எழுப்பி விட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேமை நீங்கள் கை கட்டுறீங்க. அவளும் பார்க்குறா. மேம் என்ன மேம், எதுக்கு மேம் கூப்பிட்டீங்க,
ஆ ஆர்த்தி எடுக்கணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. அவளுக்கும் நல்லா கல்வி கல்வி ஊற்றிட்டுருக்காங்க. அவளும் அப்படியே அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ அவங்க 2 பேரும் அப்படியே கெட் அவுட்னு சொல்லி கிளாஸை விட்டு தொத்திட்டாங்க. 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் மாதிரி நின்றுருக்கீங்க. எப்போவுமே உங்களுக்கு இதே வேலை தான். எந்த ஒரு பீரியடுமே ஒழுங்கு கவனிச்சதில்லை. பாதி நாள் வெளியே நிற்கிறது தான் வேலையாக வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஓகே, உங்கள் அதாவது உங்களுக்கு வந்துட்டு பிரதர் அப்படின்லாம் யாரும் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. பட் நம்ம ஷெரீனுக்கு அண்ணன் இருக்குது. அந்த அண்ணன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ டயாங் தான். ஓகே, அவர் வந்துட்டு தேர்ட் இயரில் 4th இயர் தேர்ட் இயர்ன்ட்டு 4th இயர் படிக்கிறாரு. அது ஏதோ ஒரு பெரிய டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது 4th இயர் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஷெரீனோட அண்ணன் தான் நம்ம டயாங்கு. அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு இவங்க 2 பேர் தான் பசங்க. இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே தான் நின்றுட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் யாருக்கு வந்த விருந்தோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு 2 பேரும் அப்படி நல்லா பேசிட்டு பாட்டு படிக்கிட்டு வேறு உள்ளே இருக்கிற உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை வேறு வெறுப்பேற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, சோஃபி தான். அவள் அப்படி கன்னத்தில் கையை வச்சுட்டு இவர் நடத்துறது புரியவும் மாட்டேங்குது, புரிஞ்சாலும் வழங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஏதோ வந்துட்டு அவள் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு பக்கம் கனவு உலகத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மச்சான் என்ன மச்சான் உனக்கு ஆள் கனவுல வருதோ அப்படின்னு மட்டும் நீங்கள் வேறு அப்படி சைகளே வேறு கேட்டுட்ருக்கீங்க. அவளா அப்படியே முறைக்கிறா, மயிறு ஒழுங்கு தான் திரும்பிரு, இன்னும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகளே அவள் சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் அவளை விடலை. நீங்களும் சரின்னு பயங்கரமாக அவளை வெறுப்பேற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இப்படின்னு என்னென்னமோ உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்றுறது, கையை வச்சுட்டு ஏதோ பண்ணுற சைன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி அவளை செம்மையாக வெறுப்பேற்றுறீங்க. அவள் பட்டுன்னு எழுந்திரிச்சிட்டா. இப்போ என்னடி உங்களுக்கு வேணும்? நான் வெளியே வரணுமா அதுதானே இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கத்திட்டு அப்படியே வந்துட்டு மேம் நான் வெளியே போகிறேன் மேம், என்னை இங்கேருந்து கவனிக்க விட மாட்டேங்காளுங்க, என்னை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாளுங்க, என்னை வந்துட்டு ரொம்ப வெறுப்பேற்றுறாளுங்க, நான் வெளியே போய் அவளுகளை என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடு கூட நான் பேக் தூக்கிட்டு வெளியே நடந்துட்டான். மேம் பார்த்துட்டு அப்படியே இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க, 3 ஒரே மாதிரி இருக்குதுங்க சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெளியே வாரா. வந்துட்டு அப்படியே உங்கள் காதை பிடிச்சி பயங்கர திருகு. ஏண்டி என்னை இப்படி உசுரை வாங்குறீங்க? நானாவது ஒழுங்காக ஏதாவது கொஞ்சமாக கவனிக்கிறேன், அதையும் கவனிக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஷெரீனையும் கத்திகிட்ருக்கா, அவங்களையும் திட்டிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எது மச்சான் நீ கவனிச்ச? பாத்தியா ஷெரீன் கவனிச்சாலாமா அப்படின்ட்டு நக்கலாக வர பேசிகிட்ருக்கீங்க. அவள் இன்னும் கூட கொஞ்சம் பிடிச்சி காதை திருகுறா. அவள் ஷெரீன் வந்துட்டு அப்படியே வந்து சொல்கிறா, மச்சான் நீ எப்படி கவனிச்சனும் தெரியும், யாரை நினச்சிட்டு இருந்தனும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்மையாக ககுப்புக்குன்னு சிரிக்கிறா. நம்ம சோஃபிக்கா பயங்கர காண்டாயிட்டு அவள் மண்டையிலே நங்குன்னு 4 கொட்டு வைக்கவும் அவள் அவ்வளோதான் அழுதுட்டா. ஏன்டி இப்படி அடிக்கிற, கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, அவளும் அடிக்கிறா நீயும் அடிக்கிற, என்ன அடி தாங்கியா அப்படின்ட்டு அவள் வேறு ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அப்படியே நான் கேண்டீன் போகிற போங்கடி எப்படி உங்கள் கூட சேர்ந்தல என் புத்தி செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குன்னு போயிட்டா கேண்டீன் பக்கம். நீங்களும் மச்சான் இறி நான் வரேன், இறி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறீங்க. இப்போ உங்கள் பின்னாடி அப்படியே சோஃபியும் ஓடி வரான். இப்போ 3 பேர் அப்படியே தான் அங்கேயே கூட்டிகிட்டு இப்போ அப்படியே கேண்டீன் போயிட்டீங்க. கேண்டீன் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு நல்லா மூக்கு மட்டும் எப்படி சொல்கிறது நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. 3 பேர் அப்படியே பயங்கரமாக உட்காந்து நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. 3 பேர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு வெல் செட்டிலான ஒரு ஃபேமிலி அப்படின்னே வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி மிடில் கிளாஸ், நீங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸ், பட் அவங்க 2 பேரும் கொஞ்சம் ரிச்சு தான். ஓகே, அவளுங்க தான் உங்களுக்கு நல்லா வாங்கி வேற கொடுப்பாளுங்க. அவளுங்க திங்காளுங்களோ இல்லையோ நீங்கள் நல்லா சாப்பிட்ருவீங்க. ஸோ அப்படி தாங்க நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே தான் அவளுகளும் கூட சேர்ந்து கம்பெனி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபன்னாக பேசிட்டு அந்த மாதிரி டைம் போயிட்டுருக்குது. இப்போ அப்படியே ஒரு பிரேக் டைம் ஆகுது. அப்படி பார்த்தா எல்லோரும் வந்துட்டு கேண்டீன் தான் வராங்க. அப்போ சீனியர்ஸும் வராங்க, நிறைய பேர் வராங்க. அந்த டைம் தான் வந்துட்டு பார்த்தோம்னா ஜிமின், ஜேகே, அப்புறம் நம்ம ஹீரோ டயாங்கு, அவங்க 3 பேரும் ஒரு கேங் போல் அவங்க 3 பேர் அப்படியே வராங்க. என்னடி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இப்போ தானே பிரேக் விட்டுச்சு, அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்த அப்படின்ட்டு டயாங் வேறு கேட்டுட்ருக்காரு. நம்ம சரிண்ணா உனையே நடா வந்தது மயிறு மூட்டு போய் தின்றா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேற எதுக்கு முனையே அப்படி பேசிகிட்ருக்கா. அவர் அவ்வளோதான் மண்டையிலே நங்குன்னு வைக்காரு. அண்ணனுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோ, சும்மா அவன் பாட்டுக்கா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காதை பிடிச்சி திருகுன்னு திருகுறாரு. உங்களுக்கா அவளை பார்த்தா பாவமாக இருக்குது, எதுவும் பேச முடியல, நீங்கள் எப்படி வாய் கப்பிச்சுப்புன்னு முடிட்டுருக்கீங்க. சீனியர்ஸ்ட்டை வந்துட்டு அவ்வளோ வச்சுக்க மாட்டீங்க, எல்லோரும் அப்படியே கம்மக்கமாக தான் இருக்கிறது. அவள் மட்டும் தான் அவள் அண்ணங்கிறனால ரொம்பவே வாய் பேசுவாள். அதுவும் இல்லாமல்
ஜேகே ஜிம்மியும் விடுறதில்ல. எல்லா டைமே நல்லா பேசுவா. அவள் ஜோயெல்லாம் பேசுவா எல்லாட்டையும். ஸோ அதனால் வந்துட்டு அவள் நல்லா பேசுகிறா. நீங்களும் சோஃபியா அப்படி பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. பாவம் அந்த பிள்ளை காதை பிடிச்சி இந்த திருகிறானே, காது கையோடு வரப்போது விட்டுடுறாங்க நம்ம தான் பார்த்துட்ருக்கீங்க பாவமாக. அவர் அப்படியே திரிகிட்டே இருக்காரு. அவள் அழுகுறா கடந்து. அம்மா ஐயோ காதை விடுறா டே அண்ணா விட்டு தொல்லடா, அவனெல்லாம் அண்ணன் கூப்பிட கூட தோண மாட்டேங்குது, விடுறா கையெடு கையெடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையெடு பட்டு 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 அடிக்கிறா. பட் தேங்கா அவள் அடிக்கிறதெல்லாம் ஏதோ சும்மா நார்மலாக ஏதோ விடுற மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து எதுவுமே அவள் அடிக்கலாம் இல்லை. அவர் அப்படி பிடிச்சி பயங்கரமாக திருக்கிட்டு இருக்காரு. அவன் வழியில் துடிச்சிட்ருக்கா. ஜேகேக்கு அது பார்க்க கூட முடியல. டேய் தேங்கு என்னடா விட்றா, பாவண்டா காது வலிக்க போது விட்டுரு. நீ என்னடா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு கத்த, நம்ம ஜேகே பக்கம் அப்படி திரும்பிட்டாரு. இப்போ ஜிமினா அது சின்ன பண்ணுறா விட்டுறா, அவன் பாவம் தானே சொல்கிறான் விடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவரும் வந்துட்டு சரி அப்படின்னு மட்டும் கையை எடுத்துட்டாரு. இன்னொரு வாட்டி மரியாதை கொடுக்காம எதுனா பேசினேன் உனக்கு அவ்வளோதாண்டி வாய் பிடிச்சி கழிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் பயங்கரமாக திட்டுறாரு. அவளா போய் தோலை வீட்டுக்கு வா, உனக்கு எதுனா பெரிய ஆப்பா பார்த்து வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சின்ன பிள்ளை மாதிரி ஏதோ இப்போ இது பண்ணிவிட்டு ரிவேஞ்ச் எடுத்துருவாங்க மாதிரி மிரட்டிகிட்டு இருக்கா. அவருக்கா செம்மையாக காண்டாவது, இது திருந்தவே செய்யாதுடா, வளர்ந்து மெச்சூர்டே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே அவளை வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு 3 பேர் அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு தேவைனால அப்படியே வந்துட்டு இப்போ ஜிமின் தான் போய் வாங்கிட்டு வந்து இப்போ அவங்க 3 பேர் அப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, நீங்கள் 3 பேரும் இன்னும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான், சாப்பிட்றது மட்டும் தான் வேலை, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க 3 பேரும். நீங்கள் அப்படியே தான் உட்காந்துட்டு அப்படியே டேங்காக தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவரை வச்ச கண் வாங்காமல் பார்க்குறீங்க. அப்படியே ஒரு கணத்தில் அப்படியே வந்துட்டு கையை கொடுத்துட்டு அப்படியே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து அப்படியே வந்துட்டு ஒரு வாயில் அப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு அவரை அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு சோஃபி அப்படியே பார்க்குறா. மச்சான் சொல்லுடி, என்ன மச்சான் கண்ணை எடுக்கவே முடியலையோ? சி என்னடி சொல்கிற? நான் என் படத்தில் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஆமாம் பார்த்தேன் நீ உன் பாட்டுக்கு சாப்பிட்றத. கண்ணை கொஞ்சமாவது நவுட்டிட்டு மறுபடி கொண்டு போடி, இப்படியே பார்த்தேன்னா பச்சையாக தெரியுது ஒரு சைட் அடிக்கிறேன்னு அப்படின்னு சோஃபி வந்துட்டு உங்கள் காதுக்குள்ளே அப்படி முணுமுணுக்கிறா. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக ரெடி, அவள் காதில் விழுந்துற போது அந்த பயம் இருக்குல்ல, அப்போ கொஞ்சம் மூடிட்டுரு அப்படின்ட்டு சோஃபி வந்து சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. சும்மா ரெடி கொஞ்ச நேரம் வாய் மூடு. சரி எனக்கு தெரிஞ்சால் எப்படி தான் அதை எடுத்துக்குவான்னு எனக்கு தெரியலடி. அவள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டானா? நான் வேறு மிடில் கிளாஸு, இவ்வளோலாம் ஆசைப்படக்கூடாது. லூஸு, இதில் என்னடி இருக்குது? மிடில் கிளாஸு ஹை கிளாஸ்லாம் காதலில் பார்க்க மாட்டாங்க யாரும், சரியா? காதல் வந்துட்டு அதெல்லாம் தெரிச்சு ஓடி போயிடும்டி அப்படின்ட்டு அவள் வேறு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு வசனம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரியாலிட்டிக்கு இது செட் ஆகுது மச்சி, உனக்கு தான் ஓடி போயிரு அப்படின்னு மட்டும் அவளை சொல்லி நீங்கள் மறுபடியும் சைட் அடிக்கிறத கண்டினியூ பண்ணிட்டீங்க. இப்போ அந்த சைடு ஜேகேவும் ஜிமின் அப்புறம் டேங் 3 பேரும் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேகே தான் பார்த்துட்டு, மச்சான் சொல்லுடா, ஒயன் வழக்கம் போல் உன்னை பார்த்துட்ருக்காடா. தெரியும்டா. தெரியுமா? தெரியும். அவள் 2 வருஷமாக என்னை பார்த்துட்டு தானே இருக்கா. ஆமாண்டா பார்த்துட்டு தான் இருக்கா. ஏன்டா இன்னும் வரைக்கும் உன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை? அவள் பார்க்கறதுலேருந்தே தெரியுது உன்னை நல்லா லவ் பண்ணுறா அப்படிங்கிறது. ஆனால் ஏன் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறா? அதுதான் எனக்கும் தெரில. என்னைக்காவது சொல்லுவான்னு நானும் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை போல் அவளுக்கு. இப்படியே பார்க்குறா போயிடுறா, போகிறா, இவ்வளோதான். பேசக்கூட மாட்டேங்கிறா. என்ன தான் சொல்கிறது? அவள் பேசுவான்லாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது மச்சான், நம்ம பேசிடணும். நீ அசால்ட்டாக சொல்லுவடா, அது செய்யணும்ல. எனக்கே கொஞ்சம் உள்ள பயமாக தான் இருக்குது மச்சான். நீயா பயமாக இருக்குன்னு சொல்கிற? நானும் மனுஷன் தானே, லவ்னு வந்துட்டா கொஞ்சம் பயம் இருக்க தானடா செய்யும். ரைட்டு மச்சான், நான் வேணா என்கிட்ட பேசி பார்க்கவா? செருப்பு பிஞ்சுக்கும், அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. அவளுக்கு என் மேலே லவ் இருக்குன்னு எனக்கே தெரியும். அவளுக்கு என்னைக்கு சொல்லணும்னு தோணும் அன்றைக்கி வந்து அவள் சொல்லட்டும். அவள் சொல்கிற வரைக்கும் நான் அவளை அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் நானும் போய் சொல்லவும் மாட்டேன். புரியுதுல்ல? சரி ஏதோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவர் பாட்டுக்கு அவரோட சாப்பாடை சாப்பிட கன்டினியூ பண்ணிட்டாரு.
ஸோ அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே தான் மறுபடியும் வந்து கிளாஸ்க்கெலாம் போயிட்டு கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க. இப்போது எல்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்போ வீட்டுக்கு போகிற டைமிங் வந்துட்டு, ஸோ எல்லாம் அப்படியே கிளாஸ்லேருந்து வெளியெல்லாம் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. கிரவுண்டில் தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜேகே, ஜிமின் அப்புறம் வந்துட்டு டேங் மணிப்புறம் அவங்க பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. இப்போ ஷெரின் வந்து அப்படியே பார்க்குறான். டே அண்ணா அட பரதேசி நில்றா. என்ன அடியும் உனக்கு பிரச்சனை? என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. அதான் தனியாக தானே போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்கவும் அவர் வந்து அப்படியே பார்க்காரு. நான்லாம் கொண்டு போய் விட முடியாது, ஒழுங்கா பஸ்ஸு பிடிச்சி வா. டே எவ்வளோ நேரம் ட்ராவல் தெரியுமா? ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணி வரணும்டா. என்னால் முடியாது, எனக்கு டயர்டாயிடும். ஏண்டி ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணி வரதுக்காடி உனக்கு டயர்டாக போகுது? டயர்டாகும்ல. நோகாமல் உட்காந்துட்டு தானே வரப்போகிறேன், நின்றுட்டா வரப்போகிறேன். கூட்டமாக இருந்தால் நின்றுட்டு தான் வரணும், உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு திட்டிகிட்டே இருக்கா. அப்புறம் டேங் வந்து பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது, நீ எப்படியே நின்று புலம்பிட்டாரு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மட்டும் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு நாங்கள் பஸ்லேயே போக முடியும் டே, நெல்லடா டே அப்படின்ட்டு கத்தவும் அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார் பைக்கை. நாங்கன்னா நானும் வேணும் தான். சோஃபி அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாரு, ஸோ அதனால் போயிட்டா. எனக்கு நீ வந்து கூப்பிட்டு போக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இல்லைன்னா நானும் எவ்வளோ பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே பார்க்காரு. நீயும் வேணுமா? ஆமாம், அவளும் என் கூட தான் வருவா. என்ன கொஞ்சம் பாதி தூரத்துலேயே அவள் இறங்கிடுவா, நான் அதுக்கப்புறம் இறங்குவேன், அடுத்த ஸ்டாப்பில் இறங்குவேன். ஸோ நம்ம போகிற வழியில் இவ்வளோ விட்டு போயிடலாம்ல, அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் டேங்க் பயங்கர குஷி ஆயிடுச்சு. என்ன போகிறப்படா அப்படிங்கிட்டு. சரின்னு இப்போ அவர் வந்துட்டு சரி வந்து ஏற்றலாம் அப்படின்றது ஒரு மாதிரி சரிப்பாக தான் சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு சரின்னு அப்படியே வந்துட்டு ஷெரினும் நீங்களும் போகிறீங்க. அப்போ டேங்கும் பார்த்துட்டு ஷெரின் நீ நெல்லு, நீ ஏறு. நானா? ஏறு, டைம் ஆகுது, ஏறியா இல்லையா? ஏறடி, ஏன்டி நின்றுட்டுருக்க? இல்லை நீ ஏறிடி, அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன். ஏறடி, அவங்க கூட்டு போய் வருன்னு சொல்கிறது பெரிய விஷயம், நீ வேறு என்னடி பண்ணுறக்க, ஏறி தொலைடி. இல்லை சரி நீ ஏறு. இப்போ ஏற போறியா இல்லையா? நான் கிளம்ப பார்ப்போம். இல்லைடா இரு. ஐயோ தயவு செஞ்சு ஏறு பையன் ப்ளீஸ், ஏறுடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த சென்சேஷன் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த ஃபீலிங் வந்துட்டு எப்படி அதை ஹேண்டில் பண்ண கூட தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாக அப்படி வந்துட்டு ஏறி உட்காடுறீங்க. இப்போ சரின்னு வந்துட்டு அப்படி பார்க்கா, மச்சான் தள்ளி உட்காருடி, இடமே இல்லை, நான் எங்கே உட்காருது, நான் கீழே விழுந்து கிடப்பேன், தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி தள்ளி விட்றா. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க, ஏன்டி இப்படி பண்ணுற, என்னால் இதுக்கு மேலே தள்ள முடியாதுடி, தள்ளுடி, இடமே இல்லைடி, ப்ளீஸ் என் தள்ளி உட்காரு. சரின்னு புரிஞ்சுக்கும், சரி நீ தள்ளி உட்காரு, என்ன இதுக்கு மேலே எங்கடி, இங்கே பாரு இடமே இல்லை, நீயே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறா. பார்த்தா உண்மைக்குமே அவளுக்கு இடம் அவ்வளோ காணல, சீட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போல். ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு ப்ளேஸ் அந்த இது காண மாட்டேக்கும். ஸோ இன்னும் நீங்கள் தள்ளி உட்கார்ந்தா மட்டும்தான் காணும். ஸோ அதனால் வந்து அவள் தள்ளுன்னு உங்களை வேறு பிடிச்சி தள்ளி வேறு விட்டா. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தள்ளிக்கிட்டீங்க, தள்ளி உட்காடுறீங்க. இப்போ டேங்க் அப்படியே உங்கள் பாடியே ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்கள் செஸ்ட் வந்துட்டு அவர் முதுகில் அப்படியே டச் ஆக அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. அவங்க ஃபுல் பாடி அவர் மேலே டச் ஆகிற அளவுக்கு உட்காந்துட்ருக்கீங்க தள்ளி. அவள் அப்படியே உட்கார இன்னும் பயங்கரமாக டச் ஆகுது. அவருக்கு வந்துட்டு நல்லாவே தெரியுது உங்கள் உடம்புலாம் அப்படி பத்தறி போயிட்டுருக்கு, அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்கிறது பச்சையாக தெரியுது அவருக்கு. அது அப்படி அந்த ஃபீல் வந்துட்டு அவருக்கு தெரியுது, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு உங்கள் பாடி மூலமாகவே அவருக்கு தெரியுது. அப்படியே வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு, நர்வஸாக இருக்கா போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு. சரி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ சரின்னு நல்லா கம்ஃபர்டபுளாக ஏறி உட்காந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ அவரும் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு ஐஸ்கிரீம் வண்டி ஒரு சின்ன வண்டி மாதிரி நின்றுட்டுருக்கு. இப்போ டைம் பார்த்துட்டு ஷெரின் சொல்லடா, ஐஸ்கிரீம் வேணுமா? உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வருது, வேணுமா வேண்டாமா? வேணும் வயன் உனக்கு வேணும்ல? எனக்கு வேணாம், நான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போய்க்கிறேன், அப்புறம் நீ ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு என்னமோ சாப்பிடு, என்னை ஃபஸ்ட் வீட்டில் கொண்டு போய் விடுங்க. அதான் அவள் வேணுங்கல்ல, சாப்பிட்டு போகலாம் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு அந்த வண்டி இருக்கும் இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் வண்டி, ஸோ அதுகிட்ட வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்குறீங்க நீங்களும் அவளும். இப்போ வந்துட்டு அப்படியே வாங்கி கொடுக்காரு ஐஸ்கிரீம் வந்துட்டு
சரின்னு நல்லா ருசித்து ருசித்து சாப்பிட்றா. உங்களுக்கு தான் உள்ள ஆட்டம் கொடுத்துட்ருக்கு. அப்படியே பயந்து பயந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஐயோ மறுபடியும் உட்காரணுமே, டச் வேறு ஆகுது, ஒரு மாதிரி இருக்கேங்கிற மாதிரிட்டு பதறிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ அவர் கூட அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கா அந்த ஃபீலிங் பயங்கரமாக இப்போ பிடிச்சிட்டு அப்படி அவரை நீங்கள் இதெல்லாம் ஏங்கின ஒரு ஃபீலிங்ஸ் வேறு. அவரை லவ் பண்ணுறீங்க, அவரை நல்லா ஹக் பண்ணிக்கணும், அவரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு இப்போது பரவாயில்ல, கொஞ்சமாவது நிறைவேறுது, எப்படியோ அவரை டச் பண்ணியாவது உட்காந்துருக்கோமேங்கிற ஒரு ஃபீலிங்கில் அப்படி உங்களுக்கு ஸ்மைல்லாம் வருது. நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வருது, அதில் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக வேறு ஏற்றிருப்பாரா, ஏற்றி இறக்குறாரு. அவ்வளோதான், நீங்கள் பட்டுன்னு போயிட்டு அவரை ஹக் பண்ணிட்டீங்க. அப்படியே வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் டக்குன்னு கையை எடுத்துட்டீங்க. சாரி சாரிங்க, தெரியாமல் சீனியர், சாரி. அது வந்து நான் பயத்தில். பரவாயில்ல பரவாயில்ல, பிடிச்சிக்கோ, உன் பின்னாடி ஒருத்தி இருக்காளே, விழுந்துட போகிறா, நீ என்ன பிடிச்சிக்கோ, அவள் உன்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்க. பட் வந்துட்டு அவள் பரலோகம் போயிடுவாடி, இல்லைன்னா இப்போவே கொஞ்ச நாள் உள்ள பார்த்தா, நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படிங்கிற மாதிரிட்டு அவரோட ஹிப்பை சுற்றி அப்படியே உங்கள் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு அந்த ஃபீலிங் பயங்கரமாக இருக்குது. தான் லவ் பண்ணுற ஒரு பர்சனை வந்துட்டு இவ்வளோ டைட்டாக இவ்வளோ க்ளோஸாக இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் அமையுமான்னு எதிர்பார்த்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்க. உங்களுக்கு கிடச்சிட்டே கிடையாது. கிடைக்குமான்னு எதிர்பார்த்த ஒன்று கிடச்சிட்டதுங்கிறதப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே பயங்கர டைட்டாக ஒரு ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்ருக்கா. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டர்லேயே லைட்டாக அப்படியே சாஞ்சிருப்பீங்க. அவ்வளோ ஒரு ஸ்மைலி ஃபேஸ், உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் தெரியுது. அந்த எதிர்காத்துக்கும் அந்த அந்த ட்ராவலிங் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டு, முன்னாடி உங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்கள் லவ் பண்ணுறவங்க, அவங்க லவ்வர், அந்த பர்சன், இப்படி வந்துட்டு அது ஒரு தனி ஃபீல். ரொம்பவே உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டு உங்களுக்கு அப்படியே போகுது. ஒரு முறையும் பேரை உதடுகள் சொன்னாலே பசியின்றி போவதென்ன, பல முறை சொன்னாலும் முறங்கிட எண்ணாமல் விழி ரெண்டும் கேட்பதென்ன, தவறி விழுந்த பொருள் போல் என்னை எடுத்தாயடா, தவணை முறையில் உன்னை நான் சீரை பிடித்தேனடா, பிள்ளை போல என்னை கையில் ஏந்து, எல்லை ஏதும் இல்லை அன்பில் நீந்து நீந்து, சகாயனே சகாயனே நெஞ்சுக்குள் நீ முளைத்தாய். ஸோ இப்போ அப்படியே தான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ரீச் ஆகிட்டீங்க. இப்போ அப்படியே உங்களை இறக்கி விடுறாரு. இப்போ சரின்னு வந்துட்டு இறங்கிட்டு, மச்சான் இங்கே பாரு, பத்திரமா வீட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்றேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? புரியுதுடி. நாளைக்கு பார்க்கலாம், ஓகேயா? ஓகே அப்படின்னு சொல்லவும் டேங் வந்துட்டு, உன் நம்பர் கொடு. ஏன் நம்பர் எதுக்கு சீனியர்? கொடு, நீ வீட்டுக்கு சேஃபாக போயிட்டேன்னு தெரிய வேணாமா? இந்த தானே சீனியர் இருக்குது, ஒரு 2-3 வீடு தள்ளி போனால் எங்கள் வீடு. பரவாயில்ல, நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வாய்ஸ் வேறு கொஞ்சம் டெரராக இருக்கா. சரின்ட்டு நம்பரை கொடுத்துட்டீங்க. இப்போ அவரும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு பாயை சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் நல்லா டாட்டா போட்டுட்டு சரின்னு தான் நல்லா டாட்டா போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டா. இப்போ நீங்கள் அப்படியே தான் கொஞ்சம் அப்படியே சிரிச்ச மணிக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படி நினச்சிட்டு அந்த ட்ராவலிங் டைமிங் எப்படி இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு டெய்லி இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸு பயங்கரமாக உங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்தளவுக்கு அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டீங்க. போயிட்டு நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அட் த சேம் டைம் வந்துட்டு டேங்கும் வந்துட்டு மெசேஜ் போட சொன்னார்ல, அவரோட நம்பரை வந்துட்டு அப்படியே உங்களுக்கு டேங் அப்படின்னு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுக்கு பயஞ்சு கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் டேங்கும் அடிச்சுப்பீங்க, அவர் நம்பர் வந்திருக்கும் டேங் சீனியர் அப்படின்னு. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த அவரோட இதுக்கும் போயிட்டு நீங்கள் நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்ருப்பீங்க. ஸோ அப்படியே தான் சரின்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலான்னு போயிருப்பீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து படுத்துருப்பீங்க. அப்பாடா அப்படின்ற மாதிரிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ டயர்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி படுத்துருப்பீங்க. இப்போ பார்த்தா திடீர்னு வந்துட்டு
ட்விங் ட்விங் ட்விங்னு 2 மெசேஜ் வருது. நீங்கள் வந்துட்டு அப்படியே யாராது அப்படின்னு மட்டும் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான். மச்சான் ஓகேடி, சேஃபாக இருந்துக்கோ, சாப்பிட்டுக்கோ, அப்புறம் கொடுத்த அசைன்மெண்ட்டெல்லாம் ஒழுங்காக முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மெசேஜ் பண்ணி வச்சுருக்கா. நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல, அசைன்மெண்ட்டை வர ஞாபகப்படுத்தி விட்றாளே, அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல, இவ ஏன் இப்படி உசுர வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு மறுபடியும் உங்கள் ஃபோனை அப்படியே ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு பெட்லேயே ஒரு பக்கமாக தூக்கி வச்சுட்டு அப்படியே படுத்துட்டீங்க. இப்போ மறுபடியும் பார்த்தா ட்விங்னு ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் வந்துட்டு என்னது அப்படின்னு மறுபடியும் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா டேங்க்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு, ஹாய் அப்படின்னு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஹாயா, ஐயோ என்ன இவர் பண்ணியிருக்காரு, பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறீங்க. இப்போ அந்த பக்கத்தில் வந்து டேங் வந்துட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு, என்ன பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு சாப்பாடா, டைம் 6:30 தானே ஆகுது, எப்படி நான் சாப்பிடுவேன், நைட் 8 o'clock தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப்பிங்லேயே மெசேஜ் பண்ணி அவருக்கு அனுப்புகிறீங்க. அவர் பார்த்துட்டு அப்படி லைட்டாக சிரிச்சிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மட்டும் ஒரு பதில் மட்டும் மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு முடிச்சிட்டிங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு ஃபோன் அப்படியே தூக்கி மறுபடி வீசிட்டு படான்னு இப்போவும் படுக்கிறீங்க. பட் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டைமிங்கில் அப்படி வந்துட்டு ஃபோன் அடிக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே அது யாருன்னு பார்த்தா டேங் அடிக்காரு. உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது கூட ஒன்றும் தெரில, ஃபோன் பண்ணதும் உங்களுக்கு உள்ளே கிடுகிடுன்னு ஆட்டம் கொடுக்கு. அது என்னவோ அவர்கிட்ட பேசணுன்னா மட்டும் அப்படி ஒரு ஆட்டம் கொடுக்குது மனசு. அப்படியே கடந்து ரொம்ப படக்குன்னு அடிச்சுக்குது உள்ள. நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிட்டு ஒரு பதட்டத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்துட்டு அப்படியே அட்டன் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு அப்படியே காதை வச்சுட்டு ஹலோ, ஹலோ ஒயன் தானே, ஒயன் தான், இப்போ தான் மெசேஜ் பண்ணிங்களா, இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்டேன். ஓ என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க, இல்லை என்ன பண்ணுற, சாப்பிட்டியா என்னன்னு கேட்குறதுக்காக. அதான் சொன்னேன்ல நான் 8 o'clock தான் சாப்பிடுவேன்னு. சரி என்ன பண்ணிகிட்ருக்க. ஒன்றும் இல்லை, சும்மா படுத்து கிடந்தியா. அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி எதுவும் இல்லையா. இருக்குது, அது நான் கொஞ்சம் டைமான பிந்தி பண்ணிக்குவேன். அதை பண்ணு ஃபஸ்ட்டு, புரியுதா. இல்லை அதை நான் பண்ணுன்னு. சரி நான் கால் கட் பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்போ காலை வந்து வச்சிருப்பாரு. நீங்களும் சரி அப்படின்ட்டு என்ன எனக்கு ஆர்டர் போடுறாரு, நான் எப்போ வேணாலும் பண்ணுவேன், இவருக்கு என்ன வந்தது அப்படின்ட்டு நீங்களே வாய்க்குள்ள முடங்கிட்டு அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் மேட்லி அவர் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கீங்க. ஓகே, ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ். அவர் என்ன சொன்னாலும் சரி அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க, ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு லவ் உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்க. அம்மா வந்து அப்படியே கூப்பிட வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு 8 o'clock ஆகிட்டு சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்றக்காக வந்திருப்பாங்க. பார்த்தா நீங்கள் உட்காந்து கடன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கீங்க. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு பொய்யன் மீனாடி இது வழக்கமாக 10 மணிக்கு மேலே உட்காந்து அம்மா நான் அதை பண்ணலை, அம்மா நான் இதை பண்ணலை, மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்ருப்பேன். இப்போ என்னென்னா 8 மணிக்கு உட்காந்து செஞ்சிட்ருக்கேன். அம்மா நான் 8 மணிலேருந்து இல்லைம்மா, நான் 6 மணிலேருந்தே உட்காந்து செஞ்சிட்ருக்கேம்மா. இது ஹோம்ஒர்க்கு, இது அசைன்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு தெரியலையா. சரிதான் பண்ணு திடீர்னு ஞானோதயம் வந்துடுச்சோ அப்படிங்கிற எங்கள் அம்மா பார்த்துட்டு சரி வாடி சாப்பிட்டு போய் எதனால பண்ணு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் சரின்னு கொடுக்குதுன்னு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஓகே இப்போ எல்லாம் முடிச்சாச்சு, ஓகே இப்போ தூங்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்துப்பீங்க. இப்போ ஒரு டைம் 10:30 கிட்டே இருக்கும். ரூமில் தான் அப்படி படுத்து தூங்கலான்னு கண்ணை அப்போ தான் முடிப்பீங்க. பார்த்தா ஒரு கால் வருது. நீங்கள் யாராவது இந்த டைமிங்கில் கால் பண்ணுறது, அந்த லூஸுக்கு வேறு வேலையே இல்லை, அந்த சோஃபியை மண்டே புழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்து பார்த்தா அது சோஃபி இல்லை, அது வந்து டேங் தான் அடிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு இந்த டைமுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாரு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிட்டு சரின்னு அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ என்ன பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், தூங்க போகிறேன். அசைன்மெண்ட்டு ஹோம்ஒர்க்கில் முடிச்சிட்டியா. முடிச்சிட்டேனே. அதுக்குள்ளேயுமா. ஆமாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் அதை எடுத்து வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டேனே. ஓ நான் சொன்ன உடனே செஞ்சிட்டியா என்ன. ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க, அதான். ஓஹோ நான் சொன்னால் என்ன வேணால் செய்வியோ.
ஆ செய்வேனே. இல்லை இல்லை அப்படி இல்லை. அது வந்து அது இல்லை, இது எனக்கு நான் செய்யணும்ல அதனால செஞ்சேன். நீங்கள் சொன்னீங்கன்னு இல்லை. ம் புரியுது புரியுது. ம். அப்புறம் சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேங்க. என்ன சாப்பிட்ட? ம், முருங்கைக்காய் குழம்பு, நண்டு கூட்டு. ஏன் என்னடி காம்பினேஷன் இது? அது எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும். எங்கள் அம்மா தான் வச்சாங்க. எல்லாமே மூடத்தில் தான் சாப்பிட்ருக்காளே. அதை என்கிட்ட கொடுத்தா எல்லோரும் வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் அப்படியே வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு லைட்டாக ஏதோ கேட்குது. நீங்கள் டக்குனு என்ன என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. ம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன? இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன். சரி. சாப்பிட்டா. என்ன சாப்பிட்டீங்க? ஆட்டுக்கால் பாயாவும் புட்டும். என்னங்க காம்பினேஷன் இது? நீ சொல்கிற காம்பினேஷனே சரியில்லை, இதில் நான் சொல்கிற காம்பினேஷன் சரியில்லைன்னு நீ வேறு சொல்கிறியா? அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் உங்களுக்கு ரிட்டன் வந்துட்டு கேட்கவும் நீங்கள் வந்துட்டு அப்படி கொஞ்சம் வாயை கப்பிட்டு மூடிட்டீங்க. பரவாயில்ல நல்ல காம்பினேஷன் தான் அப்படிங்கிற மாதிரிட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல காம்பினேஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை மூடிக்கிட்டீங்க. அவர் அப்படியே அங்கே லைட்டாக சிரிச்சிட்ருக்காரு. அவர் சைடு பார்த்தோன்னா அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு நீங்களும் நீங்கள் தூங்கலையா? இப்போ கால் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நானா? நான் என்ன ஒரு 7 o'clock போல் எழுந்திப்பேன். 7 o'clock? அதுக்குள்ளேயே ரெடியாகி 8 o'clock காலேஜ் வந்துடுவீங்களா? ஆமாம், எனக்குலாம் 2 மணி நேரம் கூட போதா தெரியுமா? 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிப்பேன். அப்படின்னாலும் என்னால் 8 மணிக்கு முன்னாடி காலேஜுக்கு கரெக்டாக வர முடியாது. ரொம்ப டைம் ஆகிடும் கிளம்புறதுக்கே, தெரியுமா? நீ பொண்ணுடி, நான் பையன். ஆமாம்ல. சே, நான் பையனாக பிறந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும்ல. கடைக்கடைன்னு போகணுமா, குளித்தோமா, வந்தோமா, தோட்டினோமா, ட்ரெஸ் எல்லாம் மாற்றினோமா, பவுடர் லைட்டாக அடித்தோமா, லைட்டாக தலை சீவனோமா, சாப்பிட்டோமா, அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பணுமான்னு இருக்கும். நல்லா இருக்கும்ல அந்த ஃபீலு? நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த ஜென்மத்தில் நான் பொண்ணாக பிறந்து தொலைச்சிட்டேனே. அடுத்த ஜென்மத்தில் நான் பையனாக பிறக்கணும், நீங்கள் பொண்ணாக பிறக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட இதெல்லாம் தெரியும். உங்கள் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்களா, நீங்கள் பொண்ணாக பிறக்கணும், அப்போ பையனாக பிறக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வர வக்கத்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் வேண்டாயிட்டாரு. என்னடி உன் ஃப்ரெண்டுக்கு ஜட திட்டிகிட்ருப்பேன்? இல்லைங்க, அவள் பக்கத்தில் உள்ள நியாயத்தை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. நியாயமா? அப்போ நான் பேசுகிறதுல அதில் நியாயம் இல்லையோ? சச்சா, அப்படிலாம் அது இல்லைங்க. அவள் பாவங்க, உங்ககிட்ட எப்போவும் அடி வாங்கிட்டே இருக்கா. அவள் அடி வாங்குறானா அது அவள் வாய் கொழுப்பு. எனக்கு எப்போவும் மரியாதை கொடுக்க மாட்டா, எதிர்த்து பேசுவா, அதுக்கு தான் வாங்குறா. நீ எப்படி பண்ணாலும் நீயும் என்கிட்ட வாங்குவ ஃப்யூச்சரில். ஃப்யூச்சர்லையா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியுதே. அது புரியும் போது புரியும். சரி, குட் நைட். சரி, குட் நைட், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண பாருங்க. அப்படியே ஒரு நிமிஷம். என்னங்க, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்களே. எதுவுமே இல்லையா? இல்லைங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லைங்க. சரி, பாய், குட் நைட். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. அப்படியே படுத்துட்டீங்க. இப்போ நம்ம தூங்குவோண்டா அப்படிங்க மட்டும் அப்படியே படுத்துட்டீங்க. அங்கே டேங்கா அப்படியே வந்துட்டு அவரும் படுத்துட்டு சொல்லணுமா, ஏதாவது சொல்ல இருக்கான்னு நானே கேட்குறேன். வாயத்தோன்னு சொல்கிறாளா போகிறேன் அப்படின்ட்டு பயங்கர காண்டில் அப்படி படுத்துட்டு அப்படியே கண்ணை மட்டும் அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிருப்பீங்களா, இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஏதாவது சொல்லணுமான்னு அந்த மனுஷனே கேட்டார். வாயத்தோன்னு சொல்லலாம்ல, லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டியே. ஐயோ, சொன்னாலும் அவள் சரின்னு என்ன நினைப்பான்னு தெரில, அவரும் என்ன நினைப்பாருன்னு தெரில. அவங்க வேற ரொம்ப ரிச்சு. நம்மளெல்லாம் எப்படி, நம்ம ஒன்றும் ரொம்ப போகிறதில்ல, இருந்தாலும் அவள் என்ன நினைப்பாலும் தெரிய மாட்டேங்குதே.
அப்படிங்கிற மாதிரிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கம் வரல. இப்போ தூக்கத்தையே அப்படி கெடுத்து விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அப்படியே புரண்டு புரண்டு அப்படியே எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே யோசனை எல்லாத்தையும் அப்படியே ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு தூங்குறதுக்கே 1 மணி ஆகிட்டு. இப்போ அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே காலேஜுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே அங்கிட்ட என்ட்ரன்ஸ் கிட்ட கொஞ்சம் தள்ளி ஒரு மரத்து பக்கமாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போ டைம் கூட அப்படியே தான் சரின்னு வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆகிறா. நீங்கள் பார்த்துட்டு மச்சான் அப்படின்னு கையை காட்டுறீங்க, குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரிட்டு. இப்போ அவளும் வந்துட்டு ஹாய் மச்சான் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கை காட்டுறா. அப்படியே டைம் உங்களை பார்க்காரு. நீங்கள் வந்து குட் மார்னிங் சீனியர் அப்படின்ட்டு கையை அப்படியே வந்துட்டு சல்யூட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு சொல்கிறீங்க. அவர் அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு குட் மார்னிங் அப்படின்னு ஹெட்டை மட்டும் அப்படியே நோட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் பைக்கை வந்துட்டு பார்க் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணுறாரு. இப்போ அப்படியே தான் சரின்னு உங்ககிட்ட ஓடி வரா. மச்சான் என்ன எனக்கு எதுனா எடுத்துகிட்டு வந்தியா சாப்பிட்றதுக்கு காலையில்? நான் தான் சொன்னால டிஃபன் காலையில் நான் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், நீ உங்கள் அம்மா சேர்த்தே கொண்டு வா, எங்கள் அம்மா சேர்த்து நல்லாவே இல்லைன்னு சொன்னேனே அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு ஏன்டி இப்படி சொல்கிற, ஆன்ட்டி பண்ணுறது நல்லா தான் இருக்கும், நீ வேணும்னே உங்கள் அம்மா கூட சொல்கிற, எங்கள் அம்மா வைக்கிறது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை, சுமாராக தானே இருக்குது. நீ ஓரா பேசாத, குடுறி ஃபஸ்ட்டு, எனக்கு ஆண்டி செஞ்சதை கொடு, நீ ஒத்தையால திங்களான்னு நினைக்கிறியா, உனக்கு அவ்வளோதான் குடுறி அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கிட்டா. நீங்களும் சரி தின்னு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு கொடுக்குறீங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு லஞ்சுக்கு தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகே. ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே காலையில் இவளுக்கு வந்துட்டு கொடுத்துருவீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு தொலை அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவீங்க. அவள் வந்து உங்களுக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்துருவா. அப்படி தான் உங்களுக்கு டேஸ்லாம் வந்து போகும், ஓகே. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு நல்லா ஃபன்னாக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. டைம் வந்துட்டு அவரோட குரூப்போட மெர்ஜ் ஆகிட்டாரு. அங்கே அவங்களும் வந்துட்டு அப்படியே நல்லா பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே ஷெரீனை தான் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஜிமின் வந்துட்டு மச்சான் என்னடா என்னடா இல்லை என்ன ஷெரீனை அப்பப்போ பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது, ஏதோ தப்பாக இருக்கே. என்னடா தப்பாக இருக்குது? பிடிச்சிருக்கு பார்க்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? என்னது பிடிச்சிருக்கா? ஜேகே என்ன சொல்கிற? ஆமாடா டயம், எனக்கு உன் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி சொல்கிறது, லவனே வச்சுக்கோ, லவ் பண்ணுறேன்னா பிடிச்சிருக்கு. ஆனால் நான் அவட்ட சொன்னதில்லை, உன்கிட்ட சொல்கிறேன். உனக்கு விருப்பமா நான் உன் தங்கச்சியை லவ் பண்ணிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும்? விருப்பம்னா சொல்லு, நான் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நான் அதை அப்படியே மறைச்சிட்றேன். எனக்கு அவள் விருப்பத்தை விட உன் விருப்பம் தான் முக்கியம் மச்சான். எனக்கு லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். எனக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன், புரியுதா அப்படின்னு அவர் சொல்லவும் டேங்கும் அப்படியே பார்க்காரு. உனக்கு இல்லாததா? நானே தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளலாம் என் தங்கச்சிக்கு கிடைக்காது. எனக்கு ஓகே தான், நீ எவ்வளோக்கோ எப்போ ப்ரப்போஸ் பண்ணுமோ பண்ணிடு, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு பயங்கர ஹாப்பியாகி போச்சு. தேங்க்யூடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஹக் பண்ணிவிட்டு அவர் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே உம்மானு ஒரு வச்சு கொடுத்துட்டாரு. அவர் கண்ணை தூக்கிற மாட்டேன் நான் எத்தலிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டாரு. இப்போ அப்படியே போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறாரு. ஜிமினை வந்து மச்சான் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இன்னும் ஆகலடா பார்த்து நான் இனிமேல் தான்டா ப்ரப்போஸே பண்ணணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து சொல்லவும் ஜிமினும் வந்துட்டு சரா வாழ்த்துக்கட்டா, நீ வந்துட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி வந்துட்டு நல்லபடியாக அவங்களுக்கு லைஃப் அமைஞ்சிடணுன்ட்டு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன், சரியா? நான் போயிட்டு நல்லா வந்துட்டு வேண்டுதலை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் கோயிலுக்கு போகிறேன்னு போயிட்டார். காலேஜ்லேருந்து கிளம்பிட்டார். ஜங்குக்கா இப்போவே நான் ஏதோ ப்ரப்போஸ் பண்ண போகிற மாதிரி கோயிலுக்கு ஓடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேங்கிட்ட அப்படியே ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாரு. அதாவது ஷெரீனோட பர்த்டே டேட்டு வந்துட்டு ஜங்குக்கு நல்லா தெரியும். அவள் பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு அவளுக்கு நல்லா சர்ப்ரைஸாக நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி அவளுக்கு பயங்கரமாக ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருப்பாரா. ஸோ இப்படியே தான் அந்த டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இந்த ஐடியா வந்துட்டு டேங்கிட்டே சொல்லியிருப்பார். அதுக்கான எல்லா ப்ராசஸும் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு இதை வந்துட்டு சோஃபிகிட்ட சொல்லியிருப்பார். அப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பார். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க அதுக்கு வந்து ரெடி பண்ண எல்லாம் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு பீச்சில் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப், பீச்சில் செட்டப் பண்ணி அங்கே வச்சு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருப்பார் ஜேகே. ஸோ அதனால் அங்கே தான் எல்லா டெக்கரேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு ஷெரீனுக்கு தெரியவே தெரியாத அளவுக்கு நீங்களும் சோஃபியும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஐயோ ஜங்குக்கண்ணாவா, ஐயோ வாழ்றாடா அப்படிங்கிற மட்டும் உங்களுக்கு அப்படி ஒரு இது. எனக்கு இந்த மாதிரி எவனும் ப்ரப்போஸ் பண்ண முடிக்காதே, அந்த பையன் நம்மளை பார்க்கலையான்னு கூட தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம்
ஒரு மாதிரி ஃபீல் பண்ண தான் செய்றீங்க. இருந்தாலும் அதை அப்படியே தட்டி கழிச்சிட்டு அப்படியே போயிடுவீங்க. அதை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் டேலாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. நீங்களும் தேங்கும் வழக்கம் போல் எப்பவும் பேசுகிற மாதிரி நார்மலாக பேசுகிறது இந்த மாதிரிலாம் இருக்கீங்க. பட் லவ் வந்துட்டு அப்படி சொல்லிக்கல, எதுவுமே பண்ணல, புரியுதா? ஆனால் நல்லாவே தெரியுது உங்களுக்கு முந்தி இருந்ததை விட டேங் மேலே இப்போ ரொம்பவே லவ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிடுச்சு. கரெக்டாக ஷெரினோட பர்த்டே டேட்டும் வருது. ஷெரினோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்துட்டு அவங்க வீட்டில், அதாவது டேங்கோட வீட்டில் தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஆனால் அவளுக்கு ப்ரப்போஸ் வந்துட்டு ஒரு பீச்சில் வச்சுட்டு வந்துட்டு பண்ண போகிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பிளான்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அதுபடி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அப்படியே தான் வீட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஷெரின் வந்துட்டு. இப்போ வீட்டுக்கு தான் அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. போயிட்டு அப்படியே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கேக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக அவளை வந்து கேக்கெலாம் வெட்ட சொல்கிறாங்க அந்த டைமிங்க்கு. நீங்கள் சோஃபிலாம் பக்கத்தில் நின்று அப்படியே கிளாப்லாம் பண்ணி ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்லாம் பாட்டெலாம் படித்து பயங்கரமாக அவளுக்கு வந்து விஷ் பண்ணி அவள் அப்படியே கேக்கெலாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு யாருக்கும் ஊட்டலை, உங்களுக்கு தான் ஊட்டி விட்றா. ஸோ அந்த அண்ணனை கூட அப்படியே தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு தான் ஊட்டி விட்டுட்ருக்கா. அவங்க அம்மா ஷெரினோட அம்மா அப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கோணுது. என்னடா இது பெத்த பொண்ணு நம்மளுக்கு ஊட்டி விடாமல் எவ்வளோக்கோ ஒருத்திக்கு ஊட்டி விட்றாளேங்கிற மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அவங்களும் அது எல்லோரும் இருக்கிறதுனால வந்துட்டு எதுவும் காட்டிக்கல. இப்போ அப்படியே தான் டேங்க்கு ஊட்டி விட்றா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன கரெக்டாக டேங்க் எடுத்து விட்றா, ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டீங்க. இப்போ அப்படியே சோஃபிக்கு, ஜிமினுக்கு, அப்புறம் ஜங்குக்கும் ஊட்டி விட்றா. ஜங்குக்கா நம்மளுக்கெல்லாம் ஊட்டி விடுவாளே, ஊட்டி விட்றாளே அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் அப்படி ரொம்ப ஆனந்தமாக வேறு அதை வந்துட்டு சாப்பிட்றாரு. இப்போ அப்படியே தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு லாஸ்ட்டில் தான் அதுக்கப்புறம் தான் ஊட்டி விட்றா. அவங்களும் இது கண்டுக்கல, சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. இவன் அப்படியே தான் டைமாக ஸ்கிப் ஆகுது. நல்லா அங்கே பார்ட்டி பயங்கரமாக போயிட்டுருக்கா. பர்த்டே ஃபங்க்ஷன் பயங்கரமாக போகுது. நல்லா டிஜே லைட்லாம் போட்டு பயங்கரமாக வந்துட்டு ஆடி பாடி ட்ரிங்க்ஸ்லாம் கூட கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறாங்க. பட் நீங்கள் உங்கள் குரூப் வந்து ட்ரிங்க்ஸே எடுத்துக்கலாம். அதாவது ஜிமின், ஜேகே, ஜங்கு, ஜேகே டேங், அப்புறம் நீங்கள், சோஃபி, அப்புறம் வந்துட்டு ஷெரின் யாரும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்கல. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி, எப்படி சொல்கிறது, ஜூஸ் மாதிரி அந்த மாதிரி தான் குடிச்சிட்ருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைமாக ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. நீங்கள் அப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கனால கொஞ்சம் டயர்டாக அப்படியே வந்துட்டு ஒரு சோஃபா கிட்ட போய்ட்டு உட்காந்துட்ருப்பீங்க. கொஞ்சம் தள்ளி தான் டேங்கோட அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பார்ட்டி, எவ்வளோ பிஸ்னஸ் மேன், எவ்வளோ இது நிறைய பேர் பணக்காரங்களாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கே போயிட்டு அந்த பொண்ணை இதுக்கு கூப்பிட்டாவா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோ குறைச்சலாக இருக்கிறான். அவ்வளோ போயிட்டு எப்படி தான் என் ஃப்ரெண்டு பிடிச்சாலும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்படி அவ்வளோலாம் கூப்பிட்றதுக்கு இவளுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரிலங்க. நான் முதலே சொன்னேன் அவளை கூப்பிடாதுன்னு. எங்கே அவங்க பொண்ணு நான் சொல்கிறத கேட்குறான். அவளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்ததே வேலையை வச்சுருக்கா. அவளும் மூஞ்சும் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைமோட அம்மா பயங்கரமாக உங்களை தான் பேசுகிறாங்கிறது பச்சையாக தெரியுது. டேங்கோட அப்பாவும் வந்துட்டு சரி என்ன பண்ணுறது விடு, எப்படியும் இந்த பார்ட்டி முடிஞ்சது போயிடுவா, அதுக்கப்புறம் முடிஞ்ச பார்க்க அப்புறம் அப்படிங்கிற மாதிரிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கா பயங்கர கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் ஷெரினுக்காக அதெல்லாம் அப்படியே பேர் பண்ணிவிட்டு கேட்டும் கேட்காத மாதிரி அப்படி இருக்கீங்க. உங்கள் காதில் விழணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசியிருப்பாங்க. அப்போயே நீங்கள் கிளம்பிட மாட்டீங்களாங்கிறதுக்காக தான். பட் நீங்கள் செய்யவே இல்லை, ஷெரினுக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் டைம் அப்படியே போகுது. இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, ஷெரின் சொல்லுவேன், பீச்சுக்கு போகலாமா? என்னடி திடீர்னு பீச்சுக்கு கூப்பிட்ற? ஏய் பீச்சுக்கு போகலாம் வாடி. என்ன சோஃபி நீ பீச்சுக்கு கூப்பிட்ற? இல்லடி இது உன் பர்த்டே, நம்ம கடலில் வச்சு சும்மா கால் நினச்சி அந்த நிலாவை அப்படியே ஒன்றா பார்த்துட்டு அதுக்கிட்ட நீ வந்துட்டு உன் விஷ் கேள்டி அப்படின்ட்டு சோஃபி வந்து சொல்லுவோம். ஷெரினும் இதுவும் நல்ல ஐடியாவாக தானே இருக்குது அப்படிங்கிற மாட்டு சரி வாங்கடி போவோம் அப்படின்ட்டு 3 பேர் இப்போ ஷெரினோட கார், அவங்க தான் ரீச் ஆச்சுல, ஸோ ஒரு சின்ன கார் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இப்போ 3 பேர் ஏற்றிங்க. ஷெரினுக்கு நல்லாவே கார் ஓட்ட தெரியும். இப்போ அவள் தான் ட்ரை பண்ணுறான். கரெக்டாக அந்த பீச்சுக்கு போயிட்டீங்க. போயிட்டு இப்போ 3 பேர் அப்படியே தான் கால்லாம் நல்லா நினச்சிட்ருக்கீங்க. ஷெரின் சொல்லுவேன், உனக்கு என்ன உண்மையிலே பிடிக்குமா ஷெரின்? பிடிக்குமே. ஏன் இல்லை, நான் மிடில் கிளாஸ், உனக்கு என்ன பிடிச்சிருக்காங்க? உனக்கு இந்த ஸ்டேட்டஸ்லாம் ஒரு மாதிரி தெரிலையா? சேச்சா அதெல்லாம் நான் ஏன்டி பார்க்க போகிறேன்? நீ என் ஃப்ரெண்டுடி, அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் என்னத்தை பார்க்க போகிறேன் சொல்லு. நீ எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான். நான் அதை தாண்டி எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், புரியுதா? நீ எதுனா யோசிச்சுட்ருக்காத. சரிடி
அப்படின்னு சொல்கிறீங்க. பட் உங்கள் கண்ணில் அப்படி டியர்ஸ்லாம் வருது. அதை ஆனால் ஹைட் பண்ணிக்கிறீங்க. சோஃபி அப்படியே உங்களை பார்க்குறா. லைட்டாக அவளுக்கு தெரியுது நீங்கள் ஏதோ சேடாக இருக்கீங்க அப்படின்னு. அப்படியே வந்துட்டு ஷெரீனோட ஹேண்ட் அந்த பக்கம் அவள் பிடிச்சிட்டு இருப்பா, நீங்கள் இந்த பக்கம் இருந்துருப்பீங்க. ஸோ ஷெரீன் விட்டு அப்படியே உங்கள் பக்கம் வரா. வந்துட்டு அப்படி நிற்கிறா. கால் நினைக்கிற மாதிரி அப்படி மெதுவாக உங்ககிட்ட கேட்குறா. ஏய் ஒயன், என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை சோஃபி, ஒன்றுமே இல்லை. இல்லை, நான் பார்த்தேன் உன் கண்ணில் டியர்ஸ் வந்துச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்ல. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல சோஃபி. சொல்ல மாட்டேல்ல நீ? என்னை ஃப்ரெண்டாக நினச்சா சொல்லுவேன். ஹே அப்படி இல்லடி, அவ இருக்கா எப்படி சொல்கிறது? நீ கொஞ்சம் மெதுவாகவே சொல்ல, எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லவும் நீங்களும் கொஞ்சம் கொசு கொசுன்னு அப்படியே தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. சோஃபிக்கா பயங்கர காண்டாகுது. பணத்து முறை காட்டணுமா என்ன? எதுக்கு தான் அப்படிலாம் பண்ணுறாங்க? சே, மனுஷங்களை பார்த்தாவே நல்லாயிருக்கும். இப்படி எதுக்கு ஸ்டேட்டஸ்லாம் வச்சு பார்க்குறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க. நான் சொல்கிறல, நீ வந்துட்டு தேங்கலாம் லவ்வே பண்ணாத. அவங்களாம் இப்படி விட்டு இவங்களாம் இப்படி தான் திமிரு பிடிச்சி அலைவாங்க. அவங்க குடும்பத்திலே ஒழுங்கான ஒரு அழகான அடக்கமான ஒரு நல்ல பணம் உள்ள பொண்ணுன்னா அது சரின்னா மட்டும்தான் இருக்கும் போல். நீ தயவு செஞ்சு தேங்கலாம் விட்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக கத்துறா. சரின்னு அப்படி பார்க்க, என்னடி ஆச்சு, என்னடி கத்துற? இல்லடி, அவள் கால் உள்ள மாட்டிக்கிச்சாதான் எடுன்னு சொல்லி கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சமாளிச்சிட்டா. நீங்களும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அவளும் ஒய்யன் பார்த்தேன்னு இல்லை ஒய்யன் அப்படின்னு சொல்லவும் நீங்களும் அப்படியே கொஞ்சம் அவளை அப்படியே பார்க்குறீங்க. இவன் எவ்வளோ கேரிங்காக இருக்கான்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் சரி அப்படின்னு 3 பேர் நல்லா காரணம்லாம் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தா சரின்னு கொஞ்சம் இங்கே எங்கள் கூட அங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த பீச் மணலுக்கு நடுவில் அப்படி கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. நீங்களும் சோஃபியும் அந்த பக்கம் சோஃபி ஹேண்டை ஒரு ஹேண்டை பிடிச்சிருக்கா, நீங்கள் வந்து ஷெரீனோட இன்னொரு ஹேண்டை பிடிச்சிருக்கீங்க. அப்படி கொண்டு போயிட்டு அவளை நடுவில் அப்படி நிப்பாட்டிங்க. அவள் வந்து அப்படியே பார்க்க, என்னடி சென்டரில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க என்ன அப்படின்னு கேட்குறா. அவள் வந்துட்டு கேட்கவும் நீங்கள் வந்துட்டு இங்கே இரு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் அப்படி போயிட்டீங்க. அவள் அப்படியே தன்னந்தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது. அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டாளுங்க, திரும்பி வருவாளுங்க விட்டுட்டா போயிடுவாளுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயந்துகிட்டே தான் நிற்கா. திடீர்னு பார்த்தா அப்படியே லைட் வந்து அப்படியே லைனாக அப்படியே மேலே வந்துட்டு ஏதோ டெக்கரேட் பண்ண மாதிரி அப்படியே ஆன் ஆகுது. அப்படியே அது ஆன் ஆகிட்டே போகுது. இந்த ரெமோ படத்தில் கூட பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி அப்படியே ஆன் ஆகிட்டு ஒரு இடத்துல போய் அப்படியே எண்ட் ஆகுது. அப்படியே அவள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா அங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி அப்படியே வந்துட்டு, ஸ்டேஜ்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டேஜ் மாதிரி ஒரு இது மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜங்குக்கு அப்படியே வந்து நல்லா கொட்டுலாம் போட்டு பயங்கரமாக அவர் எப்படி வந்திருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார் லுக்கு. பட் கையில் ஒரு பொக்கை ஓட அப்படி நிற்கிறாரு. அப்படியே வந்துட்டு கிட்ட வராரு. ஓய் ஜங்கு ப்ரோ, என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே? இதெல்லாம் என்ன செட்டப்பு? எது ப்ரோவா? அடி பாவி, என்ன ஏன்டி ப்ரோன்னு சொல்கிற? பிரதரை ப்ரோன்னு தானே சொல்லுவாங்க. ஏய், இன்னொரு வாட்டி ப்ரோன்னு உனக்கு அவ்வளோதான். இங்கே பாரு, ஐ லவ் யூ. இப்போ இல்லை, நான் எப்போவுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச். ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணுவியா? லவ்வா? ஏங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு அவள் தான், அவன் சும்மாவே போய் ஆட்டாடுவான். இதில் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் என்னை கொண்டு போட்டுருவான், உங்களை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும் தேங்க இன்னொரு சைட்லேருந்து வராரு. ஏய், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்டி, அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்கு ஓகே தான், உனக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணு, இல்லைன்னா வேண்டாம் சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே பப்பி ஐஸில் டேங்க பார்க்குறாரு. என்னடா நீயே எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே வந்து டேங்க பார்த்துட்டு, சாரி மச்சான், அவன் விருப்பம் இல்லாமல் இது பண்ண முடியாதுல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே திரும்பிட்டு அதாவது ஷெரீனை தான் பார்க்காரு. ஷெரீனா அப்படியே வந்துட்டு பிளிங்க் பண்ணி பார்க்குறா. அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஆனால் அவளுக்கு வந்துட்டு உண்மையிலே அவர் நல்லா யோசிச்சு பார்த்தா ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு வந்துட்டு எப்போவுமே அவளுக்கு கேரிங்காக இருப்பார். அது இல்லாமல் அவளுக்கு எப்போவுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அவளை அவ்வளோவே ஏற்றுக்குவார், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அதனால் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்மளுக்கு கரெக்டான பார்ட்னர் தான் இவர் அப்படின்னு அவளே சூஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த பொக்கே அவள் வாங்கிட்டா. அது வந்துட்டு அப்படி சிரிக்கிறாரு. பொக்கே வாங்கிட்டா மட்டும் போதாது, லவ் யூ டூன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கேட்டு வாங்குறீங்க? நீ சொல்ல மாட்டேக்கா, அதான் நான் கேட்டேன். லவ் யூ டூ
அப்படின்ட்டு ஒரு மாதிரி சலிப்பாகவே சொல்கிறா. ஜேகேவா அப்படியே பார்க்காரு. சார் தான் இப்போவே தெரிஞ்சு போச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. அப்போ சரினும் சிரிக்கிறான். நீங்கள் எல்லாருமே வந்திருப்பீங்க அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போதே, ஓகே? அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க எல்லோரும். இப்போ அப்படியே தான் அவர் நீல் டவுன் பண்ணிவிட்டு அவர் பேண்ட் பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு. இந்தா இந்த ரிங்கு உனக்காக நான் தேடி பிடிச்சி வாங்கினேன், அவன் கையை கூட போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷெரீனோட ஹேண்டை வாங்கி அப்படியே வந்துட்டு அந்த டைமண்ட் ரிங்கை அப்படியே போட்டு விட்றாரு. ஷெரீனுக்கு அந்த ரிங்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. இருந்தாலும் அது பெருசாக அது காட்டிக்கல. ஃப்ரெண்டு நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மன திருப்தியாக ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதில் பார்த்துட்ருக்கீங்க. டைமும் அப்படியே பார்க்காரு. இவ சொல்லுவான்னு பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காண்லேயே நின்றுட்டுருக்காரு. நம்மளுக்கு இப்படிலாம் எதுவும் நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஜேகே வந்து எந்திக்கிறாரு. கிஸ் பண்ணிக்கலாமா? கிஸ்ஸா? ஒழுங்கு ஓடி போயிருங்க. கிஸ்ஸெல்லாம் இப்போ கிடையாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டா. ஜங்குக்கா சரிதான் அப்படிங்கிற மாதிரிட்டு இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணாலே அது வேறு போதும் அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே ஒரு பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. அவளும் வந்துட்டு இப்படி சிரிக்கிறா. ஸோ வந்துட்டு டைம் நாங்களாக இருக்கோம் தெரியுதா இல்லையா? சாரிடா மச்சான் அப்படின்ட்டு நான் வந்துட்டாரு. இப்போ சரின்னு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. நீங்களும் அப்படி கிட்ட போயிட்டு கங்க்ராட்ஸ் அப்படின்ட்டு சோஃபி நீங்களாம் சொல்லிவிட்டு அதில் செம்மையாக கலாய்க்க வேலை செய்கிறீங்க. இனிமேல் லவ் பேர்ட்ஸாக சுற்றுவீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவளை கலாய்ச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவளை கிண்டல் பண்ணிட்டு அப்படி இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் டயாங் வந்துட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்குன்னு சொன்னாலே சாங்கு நிப்பாட்டிக்கிட்டாரு. ஓயன் இங்கே பாரு, எனக்கு சுற்றி வெளிச்செல்லாம் பேச தெரியாது, ஸ்ட்ரைட்டாகவே வரேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீயும் என்ன ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை சொல்ல மாட்டேங்கிறேன். உனக்கு அப்படி என்ன ஈகோன்னு எனக்கு தெரியலை. உனக்கு அக்செப்ட் பண்ண என்னை அக்செப்ட் பண்ணிக்க உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கலையா? எனக்கு தெரியலை. நீ என்னை லவ் பண்ணுறல எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. சோஃபிட்ட கூட ஒரு நாள் அதை சொல்லி நீ புலம்பிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும். நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ எதுக்காக என்னை வந்துட்டு அவாய்ட் பண்ணுற, என்னை வந்துட்டு இது பண்ணுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை, சுத்தமாக தெரில. நீ எதுக்கு இன்னும் வரை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்கு. பச்சையாக சைட் அடிக்கிறேன். எனக்காக உருகி என்னன்னாலும் பண்ணுறேன், நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் எதுக்கடி என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டேங்கிறேன். இப்போது நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ, என்னை அக்செப்ட் பண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக சொல்லி முடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அது வந்து நான் இல்லைங்க, இது சரி வராது. என்னது? இது சரி வராதுங்க, ப்ளீஸ் விட்டுருங்க, இதெல்லாம் சரி வராது. நான் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆகிற ஆள் கிடையாது. நான் சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு, உங்கள் அளவுக்குலாம் பணக்காரி கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு நல்ல பெரிய இடத்துல பொண்ணு பார்ப்பாங்க, என்னை விட அழகான பொண்ணு பார்ப்பாங்க. நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. நான் உங்களை லவ் பண்ணேன், அது உண்மை, அது 100% உண்மை. உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருந்துச்சு, இருக்கு, இன்னமும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் செட் ஆக மாட்டேன். நான் தானே முதல்ல ஆசைப்பட்டேன், நானே அதை குழி தோண்டி புதைச்சிடுறேன். தயவு செஞ்சு என்னை தூக்கி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நீங்கள் போக போகிறீங்க. அப்போ சரி உங்கள் ஹேண்ட் அப்படி பிடிக்கிறா. ஏய் ஒயன், நீ பாரு. என்னடி என்ன பேசுகிற நீ? நீ அண்ணன் அப்போ லவ் பண்ணியா? பண்ணந்தான், எனக்கு தெரியும். நீ ஏன் தப்பாக தான் புரிஞ்சுக்கல, பணத்துக்காக ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் சாரி, என் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நான் ஆசைப்பட்டுருக்கக்கூடாது, சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. சரிண்ணா அந்த கோத்துக்கு பலார்னு ஒன்று விடுறா. நீங்கள் அப்படியே கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே சரிண்ணா பார்க்குறீங்க. என்னடி என்ன ஓவராக பேசுகிற? நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன்னு உன்ட்ட சொன்னேன்னா வாய்க்கிலேயே பேசுகிற. எப்படி நான் உன்ட்ட சொன்னேன் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன்னு? என்ன நான் லவ் பண்ணுறேன்னு நீ அப்போவே சொல்லியிருந்தா நான் எப்போ உனக்கு ஓகே சொல்லியிருப்பேனே. நான் என்னன்ட்டு சொல்லி பேசியிருப்பேன், புரியுதா? அவங்க
நீ எனக்கு அண்ணியாக வந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. என்ன பேசுகிற நீ? யார் வேணாலும் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு நீ எப்போவுமே ஒன்று தான். என் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட சோல்மேட். அதை தாண்டி எனக்கு இந்த பணம் உயிரும் ரிஸ்க் எதுவும் தேவையில்ல. புரியுதுல்ல? சரி, சாரிடி அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ அப்படியே டியர்ஸாக இருந்திருக்கு, உங்களுக்கும் பயங்கர டியர்ஸு. அப்படியே அவளும் உங்களை ஹக் பண்ணி அப்படியே உங்கள் பின்னாடி அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறா. டேங்க்கு இப்போ என்ன சொல்லனே தெரில. சாரி சாரி சாரிடி, ரியலி சாரி. உங்கள் அப்பா அம்மா என்ன ஒரு மாதிரி சீப்பாக பேசினாங்க, எனக்கு அது தாங்க முடியலை. பணக்காரங்களோட மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டேன். அதனால தான் நீ வேணும் அப்படின்னு நினைப்பேன், பயந்துட்டு சொல்லலை. சரி சாரி, ஒன்று நான் அப்படி நினச்சிருக்கக்கூடாது. சரி, ஐம் வெரி சாரிடி, எதுவும் மன்னிச்சிரு. பரவாயில்ல, பரவாயில்ல, எனக்கு புரியுது. நீ என்ன மாதிரி சூழ்நிலை யோசிச்சு என்ன மாதிரி முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கு புரியுது. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கணக்கில் எடுக்காத, அவங்க அப்படி தான் சரியான பணப்பிசாசுங்க. சும்மா பாசமாக இருக்கிற மாதிரி வேஷம் போடுறாங்க. சின்ன வயசுலேருந்து நானும் அண்ணனும் எனக்கு அவனுக்கு நானும் தான் வளர்ந்துருக்குமே தவிர அவங்க எங்கள் கூட இருந்து எங்களை பார்த்துக்கிட்டது கிடையாது. இப்போ எதுவும் எனக்கு பிறந்த நாள்னு வந்து அதை செலிப்ரேட் பண்ணாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு எல்லாம் வந்தது நீ தானே. எனக்கு என் அம்மா தேவைப்படும் போது நீ தாண்டி என் கூட இருந்த. நீ தான் எனக்கு எல்லாம், என்னோட அம்மா மாதிரி, என்னோட பெஸ்ட் சோல்மேட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ மட்டும் இல்லை, சோஃபியும் எனக்கு அப்படி தான். சோஃபிக்கும் நீ அப்படி தான். புரியுதுல? புரியுது, சாரி. நீங்கள் பாரு, போதும் போதும், அழுததெல்லாம் போதும். என் பாடி அன்றைக்கி எனக்கு பயங்கரமாக லாஸ்ட் இல்லை. சரி இருக்கட்டும். இங்கே பாரு, என் அண்ணன் உங்கள் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோ. என் அண்ணனை நீ தான் கல்யாணம் பண்ணுற, எனக்கு தெரியாது. புரியுதுல்ல? போ அக்செப்ட் பண்ணிக்கோ போ அப்படின்னு உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்றா. நீங்களும் வந்துட்டு அப்படியே டேங்கிட்ட அப்படியே பதுமி ஒரு மாதிரி பொறுமையாக போகிறீங்க. உங்களுக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது, இருந்தாலும் அப்படி கிட்ட போகிறீங்க. தேங்க்ஸ் சீனியர், அது வந்து சாரி, நான் பயத்தில் தான் அப்படி அவாய்ட் பண்ணேன். புரியுது வயன். ஐ லவ் யூ சீனியர். சீனியரா? டயான்னு சொல்லி. சரி, ஐ லவ் யூ டயா, லவ் யூ டூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஒரு பயங்கர டைட்டாக அப்படியே ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஷெரினுக்கும் அப்படியே கலந்து டியர்ஸாக வந்து அப்படியே வந்துட்டு அவளும் அப்படியே சிரிக்கிறா. அவள் அப்படியே போய்ட்டு ஜங்குவை ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கும் பயங்கரமாக டியர்ஸ்லாம் வந்துருக்கு. எல்லாருமே அழுதுருப்பீங்க மொத்தத்தில், ஏன்னா அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருக்கும். அதை அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பேசினது அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நாளுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அவங்க மைண்ட் எப்படி எவ்வளோ இதாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரை ஹக் பண்ணுறீங்க, ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவ்வளோ அழுகுறீங்க, கண்லேருந்து அப்படியே ஆனந்த கண்ணீரும் வருது. பயங்கரமாக வந்துட்டு அப்படியே டியர்ஸ் போயிட்டுருக்குது. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸே பார்க்குறாரு. அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, எங்கே எல்லோரும் இருக்காங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லைட்டாக தள்ளுறீங்க. வந்து யார் இருந்தால் நடி, நீ என் லவர், அப்புறம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் ஒய்ஃப் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் 2 வருஷம் இருக்குது நான் காலேஜ் முடிக்க. 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் தாண்டி சொல்கிறேன். அப்போ நான் பயந்துட்டேன். அது சரி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே பேனு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஷெரினுக்குலாம் ரொம்ப வெக்கமாக போச்சு. அவள் அப்படியே ஜங்கு கூட நெஞ்சில் அப்படியே சாஞ்சிட்டு வச்சோச்சி அப்படிங்கும்போது அப்படியே வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மறைச்சிக்கிட்டா. ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறாரு. இந்த பக்கம் சோஃபியா ஜிமினை போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டா. ஐயோ இப்படி பண்ணுறதுங்களே அப்படின்ட்டு. ஜிமின் வந்துட்டு என்ன இவன் நம்மளை ஹக் பண்ணுறா அப்படிங்கும்போது பரவாயில்ல கிடச்ச சான்ஸை ஏன் விடுவான் அப்படின்ட்டு அவரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. இவளும் அப்படியே வந்துட்டு என்ன இவர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவங்க 2 பேருக்கு அப்படியே ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே தான் இப்போ அப்படியே ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்துட்டு நம்ம ஷெரினுக்கும் ஜங்குக்குக்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கு.
உங்களுக்கும் டேங்க்கும் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் வேறு. ஓகே, நீங்கள் அப்படியே தான் ஜாலியாக வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அவங்க மேரேஜை. அவங்க அப்படியே நல்லா கோலாகலமாக பண்ணுறாங்க. அவங்க மேரேஜ் அவ்வளோ அழகாக நடக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நம்மளுக்கும் இப்படி தானே நடந்துச்சு மேரேஜு. ஆமாண்டி. ஆனால் நம்பவே முடியலல்ல, நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுதுல்ல. ஆமாம், இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளையே வயசில் வந்துச்சு. அது ஐயாவோட ஒர்க்குடி, ஹார்ட் ஒர்க்கு. போங்க அப்படின்னு அவர் நெஞ்சிலே அப்படி கையை தள்ளி விடுறீங்க. அவர் வந்து அப்படி சிரிக்காரு. ஏய், உனக்கு என்கிட்ட பிடிச்சது என்னடி? நீ எதை பார்த்து நான் லவ் பண்ண? நானே காலேஜில் பயங்கரமாக ரத்து பண்ணிட்டு சுற்றுவேன். எனக்கு ப்ரப்போஸ் பண்ண பண்ணுங்க இது வரைக்கும் நான் கண்ட மணிக்கு திட்டிருக்கேன், ஏன் அடித்து கூட விட்டுருக்கேன். எப்படி இவ்வளோ தைரியமாக நான் லவ் பண்ணேன்? எப்படி எனக்கு பிடிச்சது உனக்கு? உங்களை எப்படி பிடிக்காம இருக்கும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை விட உங்ககிட்ட உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஓ, அது பிடிக்குமா? எச்சி, அதெல்லாம் இல்லை, உங்கள் கண்ணு தான் பிடிக்கும். இந்த கண்ணை காட்டி தாங்க என்னை அப்படியே மயக்கிட்டீங்க. அப்படியே கண்ணால் கொண்டுட்டீங்க தெரியுமா? அப்படியா? அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸ் ஃப்ரெண்ட்லேயே அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவரும் சிரிக்கிறாரு. அப்படியே அவங்கள டைட்டாக அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே தான் அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு கிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ சரின்னு ஜெய்க்கும் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக அவங்க அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த ஒன் ஷர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் மித்ரா சிஸ்டர் இந்த ஒன் ஷர்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஒன் செகண்ட், ஹாப்பி ஆனிவர்சரி சிஸ்டர். ஓகே, ஹாப்பியாக இருங்க. பை பாய், லவ் யூ.